அவங்கள மிஸ் பண்றீங்களா? நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இன்னைக்கு உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து நீங்க ஒரு இன்னொரு பக்கம், உங்களோட மறுபக்கம், தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி பழனிசாமின்னு அவர் தம்பியே சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்தை ஆதாயத்தை அடையணும்னா செய்வார். எதை வேணா செய்வாரா அப்படின்னு தான் கேள்வி. இல்லை, ஆதாயத்தை அடையினா எது வேணா செய்வார். கொலை கூட எது வேணா செய்வார். எது வேணுமோ அதுவும் சேர்ந்து வருது இல்லைங்க. நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க, ஆனா வெளியில உத்தமமா நடிச்சிட்டு இருக்க. இதை சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். அவர் பேராசை பிடிச்சவர். நாக்களை எவ்வளவு விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். மக்கள் சேவை, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யுங்கிறது எண்ணம் இனியளவோடு அவருக்கு எப்பவுமே இருந்தது. நீலாம் எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா ஆளுகிற? நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாங்களா? நான் உங்களோட இப்போ இன்னைக்கு உங்களை பார்க்க போறேங்கனால அவ்வளோ ஆசையா உங்களுக்கு அந்த விவசாயம் மேல? சிறு வயசுல இருந்து என்னுடைய தொழில் விவசாயம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இது எல்லா சீசன்லயுமே காய்க்குதா இல்ல குறிப்பிட்ட சீசன்? எல்லா சீசன் முன்னூத்தி 60 நாள் கிடைக்கும். நாத்துல வர்றது மிளகாய இது உணவு பயன்படுத்தலாம். இது எவ்வளவு நாள் செடி வச்சா விளைச்சல் கிடைக்கும்? 6 மாசம் ஆகும். கொத்து வைக்கிறியா? அது இது எங்க வாங்குறீங்க? ஆக்கிட்டு வாங்குறீங்க. விவசாய பணியில முழுமையா ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. இப்போ அங்கிருந்து நீங்க எப்படி சார் அரசியல் பார்க்க அப்படி வரீங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு. அதாவது எதையுமே எளிதாக எடுத்துக்கொண்டால் நாம அதை சாதித்து விடலாம். நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. அது ஒரு கடினமான பணியாக எடுத்துக்கொண்டால் அப்புறம் அது ஃபெயிலியர் தான் ஆகும். அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. எந்த பணி எடுத்தாலும் உழைப்பு முக்கியம். இரண்டாவது, வெற்றி தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு போகின்ற ஒரு. டேய், உன் நசிங்கி போன வாயை வச்சு நீ தானே நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. வேற எங்கேயோ போகுது. Take this, take that, take everything. Take எல்லாம் சேர்த்துப்பா. இருக்கட்டும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன வேலை? ரைட்லா, ரைட். பாஜக நிர்வாகிகள் கூட்டத்துல உங்களை சுத்தியே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? விடுங்கன்னு அரசியல் இதெல்லாம் இருக்கிறதா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதிமுகவோட கூட்டணி போட்டவுடன் ஊழல் பட்டியலை அடிக்கிறார் நம்முடைய அமித்ஷா. கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம். அவ்வளவு ராசியான பொண்ணு. இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது. இப்ப அரக்காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். ஐயாவுக்கு பல நெருக்கடிகள்லாம் வந்துருச்சு. அதனால அமித்ஷாவின் அழைப்பை ஏற்று போயிட்டார் டெல்லிக்கு. நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இதனால் வரைக்கும் எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு இருந்த எடப்பாடி அமித்ஷாவுக்கு எஸ் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி. யூ நோ. அமித்ஷா கிட்ட எஸ் சொல்லிட்டு பிரஸ் கிட்ட
எஸ்ஸா நோவா எது வேணாலும் நாங்கள் டிசைட் பண்ணுவோம், சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ண. ஆம்புலன்ஸுக்கு அலறக்கூடிய ஒரு அல்பமாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஒரு கேவலமான அரசாங்கம். கட்சி நட்ட துப்பு கட்ட நாய்களா நீங்க வந்து எங்களை பார்த்து சொல்றீங்க? அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும். ஏண்டா நாய உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. அரசியல் விட்டு போக போகிறார்கள் மக்கள். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை, அதுல என்ன விழுந்துருச்சு இப்ப பெரிய ஓட்டை. நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்பெனி நம்பரை குறிச்சு வச்சீங்க. எடப்பாடி சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு சரியான விஷக்கிருமி. நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம். யாரா நீங்க? உங்களுக்கு மூளைங்கிறது இந்த கேட்கணும் தான் தோணுது. இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாரும் அப்புறம் பேசிக்கலாம். இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. உலகத்தை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களே, முதலில் கட்சியை காப்பாற்று, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொள்ளலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் டே மொட்டை, நான் சொல்றத கேளு, என் மானத்தை வாங்காத. மானத்தை பத்தி நீ பேசுறியாடா? பிஜேபியினுடைய கலாச்சாரம் என்னவென்றால், யாருடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மென்று திண்டு முழுங்கி எல்லாம் செய்து அழித்து ஒழித்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய அகாடா நீ. அதிமுக பாஜகக்குள்ள மாட்டிக்கிச்சா இல்ல பாஜக அதிமுகக்குள்ள மாட்டிக்கிச்சா அப்படின்றதே தெரியல. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. இதுல சிக்கி சின்ன பண்ணப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவரு நம்ம எடப்பாடி பழனிசாமி தான். வகையா மாட்டிக்கிட்டே ஆத்தா வேற சொல்லி தப்பு தப்பா சம்பாரிச்சில்ல, அதுக்கு ஆத்தா கொடுத்த தண்டனை. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வதுதான் அவருடைய கொள்கை. சங்கி சங்கிங்க சங்கியா சங்கி. அவரிடமிருந்து நீ முதலிலே உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர தமிழக மக்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுறேன். நேர்மையா என்ன அர்த்தம்? அதுக்கான பொது வழிக்கு வந்தேன். ஜனநாயகம் என்றோ நியாய தர்மம் என்றோ பார்க்கின்றவர்கள் அவர்கள் அல்ல. அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. I am the worst in தமிழ்நாடு. அதிமுகவை கொண்டு போய் குழிக்குள் வைத்து புதைத்து பாத்தியா ஓதுகின்றவரை அவர் அங்கே இருப்பார். உனக்கு கோபம் வரல? ஒரு ரத்தம் கொதிக்கலையா? என் குரவலைய பிடிச்சு நெரிச்சு கொல்லணும்னு துடிக்கல? கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார். கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயம் கொடுத்தா ஏமாத்தணும். கண்டா கடம்பா கதிர்வேலா. நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம். இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் நாசமா போனா குடும்பத்தோட பழனி போய் நேர்த்திக்கடை மண்ட்டு நடந்தே வரச்சா. இந்தாங்க பிரசாதம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படி பரவவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானமாகிவிட்டதா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஓட்டுன பேச்சு கேட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி இங்க தமிழ் தெரியும்னா, இல்ல நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன், அவங்க இவர் பேச்சை போட்டு 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 கேட்பாங்க, அதுல இவர் பேச்சுக்கு நான் அடிமையாயிட்டேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல.
எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? நின்று அடிப்பேன், நின்று அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்ப. புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடா வாடா வாடா. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா? ஜிம் இருக்கா? போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கணும் தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு. தம்பி கார்த்திக் நடப்பம் பாத்தியா? அப்படின்னு நடடா அப்படி போடா. நின்று அடிப்பேன், நின்று அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன அடிப்பேன் பாரு. ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. அப்ப வந்து இங்க பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க. இப்படி தடுத்தனா தூக்கி அடிக்கலாம். அப்ப தடையே அடி. தடுத்த அதே கையில தடுத்த எப்ப அடிச்சது அப்படின்னு தெரியக்கூடாது. அப்படி அது ஒரு அளவு. அது மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.